கே.என். நேரு மீதான இந்த புகார்களும் குற்றச்சாட்டுகளும் வெளிவந்திருக்கிற சான்றுகளை பார்க்கும் பொழுது மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. அந்நிய செலாவணி, வெளிநாட்டில் பணத்தை மாற்றுவதற்கான அந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள், ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றதாக தகவல் வெளியாக இருக்கு. அமைச்சருடைய முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு புகார்கள் சொல்லப்பட்டாலும் கூட கே.என். நேரு அவர்கள் மீதான இந்த புகாரும், இந்த வழக்கு பதிவு செய்ய சொல்லிய உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இவர்களே மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் கூட மத்திய இந்தியாவை ஆளக்கூடிய அரசு என்பது வேறாக இருக்கிறது, குறிப்பாக பாரதிய ஜனதாவாக இருக்கிறது. எனவே அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை என்பது இங்கே ஆட்சி மாறினாலும் காட்சி மாறினாலும் அவர்கள் அதை அப்படியே விட்டுவிடப் போவதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த 4.5 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக ஒவ்வொரு துறையிலுமே முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்பதை சான்றுகளோடு விளக்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அதை ஒவ்வொரு துறை ரீதியாக மறுக்கவே இல்லை திமுக. கடந்த காலங்களில் திமுக அரசு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது தாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது தொடர்ந்து வழக்குகளை போட்டதும் கைது செய்வதும், ஆனால் தற்பொழுது அமலாக்கத்துறையினுடைய பிடியிலேயே திமுக அரசு சிக்கியிருக்கிறது. பணத்தை எல்லாம் வெளிநாடுகளில் முதலீடு செய்திருக்கிறார்கள். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா விஸ்வநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஊழல் குற்றச்சாட்டு அதிர்ச்சியோ ஆச்சரியமோ அளிப்பதல்ல. ஏனென்றால் தொடர்ந்து அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் முறைகேடுகளில் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் என்று பல முறைகளில் சொன்னது. ஆனால் அவற்றுக்கெல்லாம் சான்றுகளோ ஆதாரங்களோ இல்லாத வகையில் தமிழ்நாட்டினுடைய இந்த குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த காலத்துல பார்க்க முடியுது. அதை நிரூபிக்க இயலாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக குறிப்பாக அந்த டாஸ்மாக் தொடர்பாக ஒரு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு காரணம் என்னன்னா, டாஸ்மாக்ல ஒரு 10 ரூபாய்க்கு அதிகமாக விற்கப்படுகிறது என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட, அதில் அந்த கொள்முதல் செய்யப்பட்ட அந்த அமைப்பு என்பது கொள்முதல் செய்யப்பட்டதே முதல்ல தவறானது. அவருடைய கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறைந்த விலையில் வாங்கி அதிக விலைக்கு விற்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த டாஸ்மாக் ஊழல் தற்பொழுது என்ன ஆனது அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. ஒருவேளை மீண்டும் அது அமலாக்கத்துறை அது தன் கைகளில் எடுத்து அதை விசாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ கே.என். நேரு மீதான இந்த புகார்களும் குற்றச்சாட்டுகளும் வெளிவந்திருக்கிற சான்றுகளை பார்க்கும் பொழுது மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. இரண்டால் ஹவாலா என்று சொல்லக்கூடிய அந்நிய செலாவணி, வெளிநாட்டில் பணத்தை மாற்றுவதற்கான அந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள், ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றதாக தகவல் வெளியாக இருக்கு. பொதுவாக அமலாக்கத்துறையினுடைய பணியே இந்த வெளிநாடுகளில் பணத்தை பரிவர்த்தனை செய்வது, அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்பதுதான் அந்த அமலாக்கத்துறையினுடைய அடிப்படை. ஆக அமலாக்கத்துறை ஏற்கனவே இது பற்றியெல்லாம் குறிப்பிட்டு தற்பொழுது உயர்நீதிமன்றம் வழக்கை பதிவு செய்ய சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமா நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கு. ஏன்னா அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர்கள் நேரடியாக கைது செய்வது என்பதை விட அவர்கள் இதை ஒரு தாங்கள் கண்டுபிடித்த அவர்கள் எந்த இடத்திலும் இப்ப ரெய்டு நடத்தலாம். ரெய்டு நடத்திட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை, அதன் பிறகு அவர்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு அமைப்புக்கு, ஒரு சிபிஐயோ அல்லது நீதிமன்றத்திலோ அவர்கள் புகாராக அதை தெரிவிக்கலாம். இப்படி நாங்க போய் ரெய்டு பண்ணோம், இதுல முறைகேடு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிப்பாங்க. அதன் பிறகு அதை வழக்கு பதிவு செய்யப்படும். அந்த வழக்குக்கு பிறகு அமலாக்கத்துறை கே.என். நேரு மீதான அந்த புகாரின் மீது பிரைமா ஃபேசி என்று சொல்லக்கூடிய முகாந்திரம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தற்பொழுது உயர்நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்கு. நீங்க உயர்நீதிமன்றம் சொல்லி அதற்கு பிறகு வழக்கு பதிவு செய்யாம தவிர்க்க முடியாது. வழக்கு பதிவு செய்தால் இதன் பிறகு இடி என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை நேரடியாக கே.என். நேருவிடம் விசாரணையை மேற்கொள்ளும். ஏற்கனவே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சான்றுகள், அதன் பிறகு நேரடி விசாரணை, தேவைப்பட்டால் கைது ஆகிய நடவடிக்கைகள் எல்லாம் அமலாக்கத்துறை மேற்கொள்ள முடியும். இதுல என்னன்னா, இதில் யார் யாரெல்லாம் தொடர்புடையவர்கள் அப்படின்னு பார்க்க போனா, இந்த கே.என். நேரு அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வலதுகரமாகவும் நீண்ட நெடுங்காலமாக ஒரு மூத்த அமைச்சராகவும் இருக்கிறார், கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து. அப்படி இருக்கும் பொழுது இது மேலும் இந்த நகராட்சித்துறை என்பது ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உள்ளாட்சித்துறையிலே நல்ல அனுபவம் வாய்ந்தவர். இது போன்ற முறைகேடுகள் நடக்கும் பொழுது அவருக்கு இதில் தொடர்பு இருக்குமா என்கிற அடிப்படையிலும் இந்த விசாரணை செல்கிறது. அவருக்கு தெரியாமல் சில முறைகேடுகள் நடந்திருக்க முடியாது என்ற ரீதியிலும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில கே.என். நேரு ஒருவேளை பிடிபட்டால், அல்லது அவருடைய கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், சகோதரர்கள், அப்புறம் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், அதிகாரிகள் எல்லாம் பிடிபட்டால், அதன் பிறகு கே.என். நேரு பிடிபடும் போது அவருடைய அந்த சங்கிலி தொடர் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நோக்கியும் இந்த விசாரணை அம்பு பாய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது.
ஏனென்றால் அமைச்சருடைய முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு புகார்கள் சொல்லப்பட்டாலும் கூட KN நேரு அவர்கள் மீதான இந்த புகாரும் இந்த வழக்கு பதிவு செய்ய சொல்லிய உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இதிலிருந்து KN நேரு அவர்களை எப்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காப்பாற்றப் போகிறார், அல்லது KN நேரு இதில் வசமாக மாட்டினார் என்றால் அடுத்ததாக விசாரணை தம்மை நோக்கியும் வரும் என்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்கிறது. ஏற்கனவே டாஸ்மாக் தொடர்பான ஊழல், அதே போல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டாலும் கூட அவற்றுக்கெல்லாம் ஆதாரங்களும் சான்றுகளும் இன்னமும் வெளிப்படையாக கிடைக்காமல் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு பார்வையும் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனாலும் கூட தேர்தல் நெருங்கிவிட்ட வேளையில் தாங்கள் திமுக மிகவும் தூய்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டிருப்பதாக பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மக்களுக்காக நாங்கள் 3000 ரூபாய் பணம் போடுகிறோம், 5000 ரூபாய் பணம் போடுகிறோம், 1000 ரூபாய் மாதம் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எல்லாம் தருகிறோம் என்று தொடர்ந்து ஒரு நேர்மறையாக ஒரு பரப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த முறைகேடு அது உயர்நீதிமன்றமே வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருப்பது, அதற்கு பிறகு அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள் ஆகியவையெல்லாம் தேர்தலுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டினுடைய திமுக அரசினுடைய அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கிற ஒரு ஒரு தகவலை நமக்கு சொல்கிறது. இது எப்படி தமிழ்நாடு அரசு சமாளிக்க போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போ பொதுவா பல்வேறு ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக புகார்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் கூட இப்பொழுது அவர்கள் அதற்கான ஒரு பிடிமானமான ஒரு நிலை இல்லாத இருந்தாலும் கூட ஒருவேளை அடுத்ததாக ஆட்சி மாறினாலோ அல்லது இவர்களே மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் கூட மத்திய இந்தியாவை ஆளக்கூடிய அரசு என்பது வேறாக இருக்கிறது, குறிப்பாக பாரதிய ஜனதாவாக இருக்கிறது. எனவே அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை என்பது இங்கே ஆட்சி மாறினாலும் காட்சி மாறினாலும் அவர்கள் அதை அப்படியே விட்டுவிடப் போவதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எனவே தற்பொழுது இந்த ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய பட்டியலே வெளியிட்டார். இத்தனை லட்சம் கோடி ரூபாய், இந்த 4.5 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக ஒவ்வொரு துறையிலுமே முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்பதை சான்றுகளோடு விளக்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அதை ஒவ்வொரு துறை ரீதியாக மறுக்கவே இல்லை திமுக. ரகுபதி அவர்கள் மேலோட்டமாக சொல்லிவிட்டு போய்விட்டார். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம், சுத்தமாக இருக்கிறோம் என்று ஒற்றை வரியிலே அதை முடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் அதற்கு பிறகு அமைச்சர்கள் ஒவ்வொரு துறையை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் அதற்கு இல்லை அப்படியெல்லாம் கிடையாது என்று மறுக்கவெல்லாம் இல்லை. எனவே அமலாக்கத்துறை ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு துறை ரீதியாகவும், காரணம் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறது. எனவே அமலாக்கத்துறை உள்ளிட்ட முகமைகள் எடுத்திருக்கக்கூடிய இந்த தகவல்கள் திமுகவிற்கு எப்பொழுது இருந்தாலும் திமுகவுடைய இந்த அமைச்சரவை, அதே போல இந்த திமுகவுடைய ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த 4.5 லட்சம் கோடி ரூபாய் என்கிற ஊழல் எப்பொழுதுமே 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி சொன்னாலும் கூட இறுதியில் பல அரசியல் தலைவர்கள் மாட்டுவது பாத்தீங்கன்னா 6 லட்சம் 10 லட்சம் அல்லது 6 கோடி 10 கோடிக்கு எல்லாம் அவர்கள் மாட்டியிருப்பதை கடந்த கால வரலாறுகள் இருக்கின்றன. எனவே இப்பொழுது உள்ள 4.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் என்பதில் தற்பொழுது முதல் முறையாக KN நேரு அவர்கள், அதுவும் நகராட்சி இந்த துறையில அவர் இந்த வாட்ஸ்அப் தகவல்களோடு சர்வதேச பணப்பரிமாற்றம், சட்டவிரோத பரிமாற்றம் செய்வதற்கான சான்றுகள் கிடைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. நிச்சயமாக இது KN நேரு அவர்களுக்கு மட்டுமல்ல, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குமே இது தேர்தலுக்கு முன்பாகவே சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா இந்த தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்த இந்த 4.5 ஆண்டு காலங்களில் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு என்ற அந்த பட்டியல் அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லது அதிமுக பாஜக கூட்டணியோ இந்த புகார்களை அவர்கள் முன்வைத்த அந்த குற்றச்சாட்டுகளை அதற்கான சான்றுகளோடு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. எனவே இத்தோடு இப்படியே இந்த தேர்தலோடு முடிந்து போய்விடும் என்பதையும் நம்ம சொல்வதற்கு இல்லை. என்றால் கடந்த காலங்களில் இதே திமுக அரசு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது தாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது தொடர்ந்து வழக்குகளை போட்டதும் கைது செய்வதும் 26 வழக்குகளுக்கு மேல எல்லாம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக போட்டாங்க. ஆனால் தற்பொழுது அமலாக்கத்துறையினுடைய பிடியிலேயே திமுக அரசு சிக்கி இருக்கிறது. பணத்தை எல்லாம் வெளிநாடுகளில் முதலீடு செய்திருக்கிறார்கள், வெளிநாடுகளுக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு என்பது கடந்த காலங்களை விட இப்பொழுது புதிய ஒரு வலிமையான குற்றச்சாட்டுகளாக திமுக மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நிச்சயமா சார், உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.